உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன் குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த கும்பராசினியர்களுக்கு. கும்பராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும்? நிறைய டிராவல் பண்ண போறீங்களோ? ஃபாரின் டிராவல். ஆமாம், ஒன்றா நீங்கள் போவீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது போக போகிறாங்க. கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், அதுவும் செவ்வாய் வேறு. அவர் எங்கே திரும்ப 4 இடத்துல போயிட்டு திரும்பியும் தான் வீட்டை தானே பார்க்க போகிறார். இந்த பக்கம் 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை. ஃபாரின்ல இருந்தால் இங்கே வர போகிறீங்க, இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு போக போகிறீங்க. ஏதோ ஒரு இடமாற்றம், ஏதோ ஒரு மனை மாற்றம் உண்டு. பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதம் கும்பத்துக்கு என்ன எனக்கு எதிர்பார்க்குறேன்னா, இது வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, எனக்கே நான் பிரச்சனை, என்ன யோசிக்கிறேன்னு தெரியாமல் யோசிக்கிறேன், எது எடுத்தாலும் தடையாக இருக்குது, நிஜமாகவே என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி டக்கு டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் குரு உட்காந்து பாவம், அவர் நல்ல மனுஷன்தான், ஆனால் நம்மளுக்கு நல்லது பண்ணுறவர் இல்லை, என்ன பண்ணுறது, ஆனால் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன 5ஆம் இடத்துல உட்காந்து அப்படியே அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணனால இந்த பிள்ளைகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை, பிள்ளைங்க வேலையில் பிரச்சனை, பிள்ளைங்க படிப்பில் பிரச்சனை, என்னுடைய சொந்த இதில் பிரச்சனை, காதல் விவகாரத்தில் பிரச்சனை, ஒவ்வொன்றிலையா அப்படியே ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு போகிறார். சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை லவ் மேரேஜ் சக்ஸஸ்ங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு காதல் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. குடும்பத்தில் இருந்த அந்யோன்ய பிரச்சனை சரியா போகும். சிந்தனையில ஒரு மாதிரி குழப்பமா இருந்த அந்த குழப்ப நிலை சரியா போகும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அமைப்பெல்லாம் மாறும். எனக்கா 7.5 இல்லையே அப்படின்ற அளவுக்கு 7.5 சனியே மறக்கற அடிக்கிற அளவுக்கு பிரபஞ்சத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு கண்ணுங்களா இந்த ஒரு 3 மாதம் ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியாவது குரு இருந்தார், ராகுவை கண்ட்ரோல் பண்ணார். இப்போ குருவும் இல்லை. இந்த 3 மாதம் தான் ராகுவோட பீரியடு. ஐயோ, இதுக்கு தானே வெயிட் பண்ணேன், இந்த கும்பராசிக்காரங்களை வலையில் உரிச்சு போடலான்ற மாதிரி ராகு உட்காந்துருக்காரு. தலைக்கு மேலே ராகு இருந்தால் ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டுவீங்க. பணவரத்தில் பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவைன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குங்க, இல்லை தயவு செஞ்சு இறங்காதீங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, கடனை வாங்கியாவது இந்த பிட்காயினில் போடுறேன், இந்த 1 கொடுத்தா 2 கிடைக்கும், இந்த அதில் போடுறேன் இதில் போடுறேன், வேண்டவே வேண்டாம். கடைசியில் எதுவுமே கிடைக்காது. வாயை வைக்காதீங்க மேடம்னா கீழே கமெண்ட் போடாதீங்க. நான் எதுவும் ஆகிடக்கூடாது, நான் முன்கூட்டி நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். அதனால் இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, மனை வாங்குறதா இருந்தாலும் சரி, 1க்கு 2 தடவை டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுறது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது. இல்லாட்டி அது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அதனால திடீர் அதிர்ஷ்ட காற்று உங்களை தேடி வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 7ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சூரியன் போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால தான் நான் லவ் அப்படின்னு 7, 5 இயங்குனா தான் லவ் மேரேஜ். நிறைய லவ்னா என்ன, செல்ஃப் கேர் கூட லவ் தாங்க. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறது கூட அதுதான். பார்க்குறவங்ககிட்டலாம் அப்படி ஒரு மாதிரி கடுகடுன்ற இருந்த அமைப்பெல்லாம் மாறி சிரிச்சுட்டு பேசுவீங்க. நீங்கள் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், கும்பராசிக்கார பெண்களை கல்யாணம் பண்ணுறவங்க கொடுத்து வச்சவங்க. கும்பராசிக்கார ஆண்கள் சிரிச்சாலே அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு மாதிரி உருன்றது அமைப்பெல்லாம் மாதிரி கொஞ்சம் சிரிங்க வீட்டில். அதுவே சூப்பரான விஷயத்தை கொண்டு கொடுக்கும். நிறைய பேருக்கு வருமானத்தில் பிரச்சனையாக இருந்ததில்ல, அது சரியாக போகும். காஃப் மசிலில் கவனம். காலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதெல்லாம் இந்த ஆல்மோஸ்ட் இந்த சூரியனுடைய பொசிஷன் நல்லா இல்லை, கொஞ்சம் கவனம். அதே மாதிரி மேல் வயிறு, அடிவயிறில் மேல் வயிறு கவனமாக இருக்கணும். அசிடிட்டி ப்ராப்ளம் போகும் கும்பத்துக்கு. அது மட்டும் இந்த தடவை பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. என் வீட்டில் வேலை கிடைக்கல, என் வீட்டுக்கார அம்மாவுக்கு வேலை கிடைக்கல, என் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்கல, நீங்கள் கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் துணைவியாருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு வருமானம் வரும். திடீர்னு காமர்ஸ்குள்ளே இறங்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் மேலும் நடத்துவீங்க. தாராளமாக பண்ணுங்கள்.
இந்த தடவை கும்பத்துக்கு அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பயிற்சி சூப்பர். எதை பத்தியுமே ஒரி பண்ண வேணாம். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும்போது தனக்காரகன் விட்டு தனக்காரகனே பார்க்குறான். வேற என்ன வேணும்? அதுவும் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார் அங்க. ராசிநாதனுக்கு தனக்காரகனுடைய பார்வை சூப்பர். அவரே வந்து காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டு அதிபதி வேற. ஸோ தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் தொடங்குங்க, சக்ஸஸ். ரியல் எஸ்டேட்குள்ளே இறங்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 100 மடங்கு சக்ஸஸ். கமிஷன் பேஸில் யாராவது வேலை செஞ்சீங்களா 1000 மடங்கு சக்ஸஸ். நிதி சார்ந்து இயங்குறீங்களா சூப்பரோ சூப்பர். வட்டிக்கு விடுறதுல மட்டும் கவனம். இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது வேண்டவே வேண்டாம், மற்ற எல்லாம் சூப்பர். யாராவது இப்போ தரேன் அப்போ தரேன் இன்ட்ரெஸ்ட் காசு கொடுங்கலாம் கேட்டாங்கன்னா காசே இல்லை மேடம் சொன்னீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க. நீங்களாம் இன்னும் அப்படியே உட்காந்துக்கலாம், ஜாலி, கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இல்லாட்டி கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த காசு வராது. அதனால் இந்த மாதம் காசு கொடுக்கறது கடன் கொடுக்கறதுல கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே. மற்றபடி சொந்த பந்தங்கள் சூழ அப்படியே ஒரு மரியாதை மதிப்போட நல்லா இருக்க கும்பத்துக்கு பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ கும்பராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரங்க ஊஞ்சல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஊஞ்சல் பார்க்கறது, ஊஞ்சல் ஏறி உட்காரது, ஊஞ்சல் மேலே அம்பிகை இருக்கிற மாதிரி பார்க்கறது, இதெல்லாம் கும்பத்துக்கு இந்த தடவை நிகழக்கூடிய வண்ணமாக இந்த மாதம் இருக்க போகுது.